சூர்யா கண் விழிக்க படக்கென்று அவளது இருக்கையில் சென்று பிரீத்தி அமர்ந்து கொண்டாள். என்ன செய்வது என்று தெரியாமல் முன்னும் பின்னும் பார்த்தபடியே பதட்டமாக இருந்தாள். அப்பொழுது என்ன பேசுவது என்று கூட தெரியாமல் எச்சிலை முழுங்கிக் கொண்டே, சூர்யா, அது நீ குளிர்ல என்று தட்டு தடுமாறி வார்த்தைகளை சேகரித்து பேசிக் கொண்டிருந்தாள். பிரீத்தியின் கன்னத்தில் இருந்த அந்த ஒற்றை சுருட்ட முடியை மெதுவாக காதின் பின்னால் தள்ளிவிட்டான். பின் பிரீத்தியின் கன்னங்களை பிடித்தபடி அந்த அழகான கண்களை பார்த்தான். அப்பொழுது பிரீத்தி மெதுவாக தன் கண்களை மூட, சூர்யா என்று தன்னுடைய தொண்டையை சரி செய்து கொண்டு, இந்நேரம் இந்த மெக்கானிக் வந்திருக்கணும் என்ற சூர்யா வெள்ளை நிறத்தில் பனியால் சூழப்பட்டிருந்த கார் கண்ணாடியை உடைத்து பார்த்தான். வெளியில் மழையும் லேசாக நின்றிருந்தது. கீழே இறங்கி மறுபடியும் பார்க்கலாம் என்று சூர்யா சொல்லும் சமயத்தில் மெக்கானிக்கும் வந்துவிட்டார். காரை சரி செய்த பின்னர் சூர்யாவும் பிரீத்தியும் வீட்டுக்கு கிளம்பினர். போகும் வழியில் மனதிற்கு இதமான ஏ.ஆர். ரகுமானின் காதல் பாடலை சூர்யா கேட்டுக்கொண்டே வந்தான். ஆனால் பிரீத்தி வேகமாக காரில் ஓடிக்கொண்டிருந்த மியூசிக்கை ஆஃப் செய்தாள். ஏன், நல்லாதானே இருக்கு, எதுக்கு ஆஃப் பண்ண என்று எதுவும் தெரியாதது போல சூர்யா கேட்க, லவ் சாங்லாம் கேட்டா மட்டும் பத்தாது என்று சூர்யாவின் காதில் விழுந்தும் விழாமல் முணங்கிக் கொண்டு வந்தாள். இத்தனை நாள் பிரீத்தி எதற்காக தன் மீது கோபமாக இருந்தாள் என்று அப்பொழுதுதான் அந்த மரமண்டை சூர்யாவிற்கு புரிந்தது. தன்னை நினைத்து சிரித்துக் கொண்டான். எதையெதையோ புரிந்து கொண்ட எனக்கு இந்த பெண்ணின் மனதை மட்டும் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று நினைத்தான். பேசிக்கொண்டே இருவரும் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். மறுநாள் காலை நியூஸ் பேப்பர் எடுக்க வந்த கணக்கு பிள்ளை வாசலில் காசோலை இருப்பதை பார்த்தான். பிரீத்தி எழுந்திருக்கும் வரை காத்திருந்த கணக்கு பிள்ளை, பிரீத்திமா, இது வீட்டுக்கு முன்னாடி இருந்தது, ஏதோ மகேஸ்வரன் பேர் எழுதியிருக்கு என்ற கணக்கு பிள்ளை பிரீத்தியின் கையில் அந்த காசோலையை ஒப்படைத்துவிட்டு அவர் வேலையை பார்க்க சென்று விட்டார். மகேஸ்வரன் பேரை பார்த்ததும் பிரீத்திக்கு கோபம் உச்சந்தலைக்கு ஏறியது. வேகமாக அந்த காசோலையை எடுத்துக்கொண்டு சூர்யாவின் அறைக்கு ஓடினாள். இது அந்த பொறுக்கி மகேஸ்வரன் செக் அனுப்பியிருக்கான் என்ற பிரீத்தியின் முகம் மறுபடியும் கோபத்தில் நெருப்பாய் கொதித்தது. பிரீத்தி கையில் இருந்த அந்த செக்கை சூர்யா வாங்கி பார்த்தான். அதில் 1,00,000 ரூபாய்க்கு காசோலை பிரீத்தியின் பெயரில் எழுதியிருந்தது. காசோலையை முன்னும் பின்னும் பார்த்த சூர்யா, 1,00,000க்கு செக் அனுப்பியிருக்கான், இதுதான் மன்னிப்பு கேட்கிற புது டெக்னிக் போல, என்ன பண்ண போற பிரீத்தி என்ற சூர்யா அடுத்து பிரீத்தி என்ன முடிவெடுக்க போகிறாள் என்று காத்திருந்தான். சூர்யாவை பார்த்து கொண்டே கணக்கு பிள்ளையை கத்தி அழைத்தாள். பதறி அடித்துக்கொண்டு மூச்சு முட்ட சூர்யா அறைக்கு ஓடி வந்த கணக்கு பிள்ளை, என்னாச்சு பிரீத்திமா என்று மூச்சு முட்ட கேட்டார். இனி ஒரு படி ஏறினால் கூட அவரது நுரையீரல் தாங்காது என்பது போல இருந்தது. அங்கிள், நீங்க எனக்காக கோல்டன் கிளப்புக்கு வரைக்கும் போகணும். இந்த செக் அந்த கோல்டன் கிளப்ல தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க. இந்த கேவலமான பணம் நமக்கு தேவையே இல்ல என்று செக்கை கணக்கு பிள்ளையிடம் நீட்டினாள். அதை வாங்கிக் கொண்ட கணக்கு பிள்ளை தன்னுடைய சட்டை பையில் வைத்துக் கொண்டு மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தார். பின் பிரீத்தி சூர்யா அருகில் சென்றாள். சூர்யா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, கீழே சீக்கிரம் இறங்கி வா என்ற பிரீத்தியின் முகத்தில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இன்று சந்தோஷம் தெரிந்தது. குழம்பிய சூர்யா, நீ போயிட்டே இரு, நான் பின்னாடியே வரேன் என்று தன்னுடைய செல்போனை தேடிக் கொண்டிருந்தான். அப்பொழுது சரியாக அவனுடைய செல்போன் ரிங் அடித்தது. ரவிக்குமார் சார் கால் பண்றாரு, அதுவும் வீடியோ கால் என்று சொல்லிக்கொண்டே காலை ஆன் செய்தான். ஹலோ சூர்யா, எப்படி இருக்க? டெய்லியும் போன் பேசுறோம், ஆனா ஒரு நாளாவது எனக்கு வீடியோ கால் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சா? சரி, புது கார் எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா என்று ரவிக்குமார் கேட்க குழப்பத்தில் ஒன்றும் புரியாமல் முழித்துக் கொண்டிருந்தான். காரா, எதை பத்தி பேசுறீங்க என்று புரியாமல் மீண்டும் ரவிக்குமாரிடம் கேட்டான். அப்பொழுது பிரீத்தி உள்ளே நுழைய ரவிக்குமார் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டுவிட்டாள். போச்சு, சர்ப்ரைஸ் எல்லாம் ஸ்பாயில் பண்ணிட்டீங்க. சூர்யா, நீ முதல்ல அந்த போனை கொடு என்று பிரீத்தி சூர்யாவின் கையில் இருந்த போனை வெடுக்கென்று புடுங்கினாள். சிறிது நேரம் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டிருப்பதை போல பிரீத்தி அமர்ந்திருந்தாள். இல்லடா செல்லம், நீ சொல்லி இருப்பன்னு நினைச்சுதான் நான் சொல்லிட்டேன். அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்ன, எல்லாம் ஒண்ணுதானே என்று பிரீத்தியை சமாதானப்படுத்தினார் ரவிக்குமார். நீங்க எப்போ இங்க வரதா பிளான் பண்ணிருக்கீங்க என்று ரவிக்குமாரிடம் கொஞ்சிக் கொண்டே பேசினாள் பிரீத்தி. அவள் பேசும் பொழுது ஒரு 3 வயது குழந்தை போல அழகாயிருந்தாள். அப்பா இப்ப வர்றது ரொம்ப கஷ்டமா, தாத்தா அங்க வந்ததுனால அவரோட பிசினஸ் எல்லாம் இங்க நான் தான் பாத்துக்க வேண்டியதா இருக்கு. நீ கவலைப்படாதமா, என்னை விட உன்னை நல்லா பாத்துக்க சூர்யா அங்க இருக்கான் என சூர்யாவின் பெயரை சொன்னதுமே பிரீத்தியின் முகத்தில் சிரிப்பும் வெட்கமும் கலந்திருந்ததை ரவிக்குமார் கவனித்தார். எப்பொழுதும் போல இல்லாமல் சூர்யா பெயரை சொன்னதுமே பிரீத்தியின் முகத்தில் அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தை கண்ட ரவிக்குமாருக்கு நிம்மதியாக இருந்தது.
சரி, நான் கீழே வெயிட் பண்றேன். லேட் பண்ணாம இப்பயாவது டக்குன்னு கீழே வாங்க என்று பிரீத்தி சூர்யாவுக்கு கட்டளையிட, அப்படியே ஆகட்டும் மேடம் என்ற சூர்யா போனை பிரீத்தியிடமிருந்து வாங்கிக் கொண்டான். சூர்யா, நான் உன்கிட்ட தனியா பேசணும். பிரீத்தி கிளம்பிட்டா தானே? நான் இது வரைக்கும் பிரீத்தியை விட்டு இத்தனை நாள் பிரிஞ்சிருந்ததே இல்லை. அவன் நிறையவே இப்போ கஷ்டத்துல இருக்கான்னு எனக்கு புரியுது. ஆனா என்னால வர முடியாத நிலைமை இங்க. எனக்காக பிரீத்தியை நீ நல்லா பார்த்துப்ப தானே? எனக்கு தெரியும் நீ நல்லா பார்த்துப்ப. இருந்தாலும் என் மனசு கேட்கல. ஒரு தடவை சொல்லிக்கிறேன். சார், நீங்க என்ன முழுசா நம்பலாம். பிரீத்திக்கு எந்த கஷ்டமும் வரவிடாம நான் பார்த்துப்பேன் என்று சூர்யா சொன்ன பின்புதான் ரவிக்குமாருக்கு நிம்மதியாக இருந்தது. என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் என்று வேகமாக வாசலுக்கு சென்று பார்த்தான். அங்கே புதிய வகை கார் ஒன்று நின்றிருந்தது. அதை பார்த்த சூர்யாவிற்கு குழப்பமாக இருந்தது. அப்பொழுது அவன் அருகே வந்த பிரீத்தி, எப்படி இருக்கு சூர்யா? இது இனிமே உன்னோட கார் தான். இந்தா கீ வாங்கிக்கோ என்ற பிரீத்தி கார் கீயை சூர்யா முகத்தின் முன் நீட்டினாள். நீ எதுவும் பேசாத சூர்யா. நீ என்ன கேட்க வரன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. நான் இந்த கார் வாங்க ரொம்பலாம் கஷ்டப்படல. நான் ரொம்ப வருஷமா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கணும்னு சேர்த்து வச்ச பணத்துல தான் வாங்கியிருக்கேன். இதுல அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இது நீ அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சூர்யா. இது நான் உனக்கு கொடுக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்று பிரீத்தி பேசிக்கொண்டே போனாள். அவளை மேலும் பேச விடாமல் வாயில் தன்னுடைய விரலை வைத்தான். இதுக்கு மேல நீ எதுவும் சொல்ல வேணாம். இது வரைக்கும் நீ சொல்லி எதையாவது நான் வேணான்னு சொல்லிருக்கனா என்ற சூர்யா மெதுவாக பிரீத்தியின் உதட்டிலிருந்து தன்னுடைய விரலை எடுத்தான். வேகமாக கார் அருகே வந்த பிரீத்தி, சூர்யா சாப்பிட்டு டக்குன்னு கிளம்பி வா, நம்ம பிரதாப்ப பார்க்க போனோம். ஆர்எஸ்பி டூரிசம் ரெசார்ட் இன்டீரியரை பத்தி அவங்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவன் ஹோட்டல்ல பண்ணியிருந்த இன்டீரியர் சூப்பரா இருந்தது. அவங்க கூட இன்னைக்கு நம்ம டீல் பேச பிரதாப் வீட்டுக்கு தான் போறோம் என்று பிரீத்தி உற்சாகமாக கூறினாள். நீ கார்லயே வெயிட் பண்ணு, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். 5 மினிட்ஸ் இங்கேயே வெயிட் பண்ணு என்று சூர்யா வேகமாக தன்னுடைய பெட்ரூமை நோக்கி ஓடினான். நேவி ப்ளூ கோட் சூட் அணிந்து உள்ளே வெள்ளை நிற ஷர்ட் அணிந்திருந்தான். பாலிஷ் போட்ட ஃபார்மல் ஷூஸும் கண்ணில் கூலிங் கிளாஸும் பார்ப்பதற்கே திரைப்பட நடிகர் போல இருந்தான். அவன் தலைமுடி எப்பொழுதும் போல் இல்லாமல் ஸ்டைலாக இருந்தது. இந்த கோலத்தில் யாராவது அவனை பார்த்தால் சூர்யா என்று நம்பவே மாட்டார்கள். பிரமித்து போய் சூர்யாவையே பார்த்து கொண்டிருந்த பிரீத்தியை பார்த்தான். சர்ப்ரைஸ்! எப்படி இருக்கு பிரீத்தி என்ற சூர்யா கூலிங் கிளாஸை கழட்டி கார் சீட்டில் அமர்ந்திருந்த பிரீத்தியை குனிந்து பார்த்தான். என்று இரும்பி தன் தொண்டையை சரி செய்து கொண்டாள் பிரீத்தி. நீங்க யாரு? நான் சூர்யாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு யார் வேணும் என்று பிரீத்தி சூர்யாவை தெரியாதது போல கேட்டாள். சரி, அப்ப நான் மாத்திட்டு வந்துடுறேன். ஏதோ சுமாரா இருக்க மாதிரி தான் எனக்கும் தோணுது. பிரீத்தியின் வாயால் அவன் நன்றாக இருக்கிறான் என்ற வார்த்தை வரும் வரை விடக்கூடாது என்று மனதுக்குள் நினைத்து சிரித்து கொண்டான். ஐயோ சூர்யா, நீ எந்த ட்ரெஸ்ல இருந்தாலும் அழகாதான் இருக்க. போதுமா? ப்ளீஸ் இப்ப வண்டியில ஏறு, டைம் ஆச்சு என்ற பிரீத்தி சூர்யா முன் தன் கைகளை கூப்பி கார் உள்ளே செல்லும்படி சைகை காட்டினாள். சிரித்துக்கொண்டே சூர்யா தன்னுடைய புது காரில் ஏறி அமர்ந்தான். சூர்யாவின் புது கார் கோயம்புத்தூரை நோக்கி சீறி பாய்ந்து சென்றது. பிரதாப் வீட்டிற்கு பிரீத்தி வருவது முன்பே தெரிந்து விட்டதால் நேற்று நடந்த ஹோட்டல் சம்பவத்திற்கு பிறகு பிரீத்தி மதிப்பு மேலும் கூடியிருந்தது. பிரீத்தி வருவதாக எதிர்பார்த்து வாசலையே பார்த்து கொண்டு நின்றிருந்தான் பிரதாப். ஆனால் முற்றிலும் மாறுபட்ட சூர்யாவை பிரதாப் எதிர்பார்த்திருக்க மாட்டான். பிரீத்தி இறங்கிய அடுத்த நொடியே சூர்யாவும் கார் கதவை திறந்து கொண்டு ஸ்டைலாக தன்னுடைய கூலிங் கிளாஸை மாட்டிக்கொண்டு இறங்கினான். கோட் சூட் என ஃபார்மல் டிரெஸ்ஸில் நின்றிருந்த சூர்யாவை பிரதாப்பிற்கு அடையாளமே தெரியவில்லை. ஆர்எஸ்பி குரூப் ப்ராஜெக்ட் சம்பந்தமாக பிரீத்தி வந்திருப்பதனால் கண்டிப்பாக அந்த கம்பெனியை சேர்ந்த வேறு ஒருவரும் தான் உடன் வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். வேகமாக கோட் சூட் அணிந்திருந்த சூர்யாவின் முன்னே சென்று பணிவாக நின்றான். பின் தலையை குனிந்தபடி தன்னை சூர்யாவிடம் அறிமுகப்படுத்திக் கொண்டான். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பிரீத்தி சிரிப்பு தாங்க முடியாமல் அடக்கிக் கொண்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். நெடுநேரம் குனிந்திருந்த பிரதாப் மெதுவாக சூர்யாவை நிமிர்ந்து பார்த்தான். அப்பொழுது சூர்யா தன்னுடைய கூலிங் கிளாஸை ஸ்டைலாக கழட்டி தன்னுடைய சட்டை பையில் மாட்டிவிட்டான். ஹலோ மிஸ்டர் பிரதாப், நான் சூர்யா. ஐம் ஆல்சோ வெரி கிளாட் டு மீட் யூ என்று தன்னுடைய கையை நீட்டினான். நேற்று பார்த்த சூர்யாதானா இது என்று தன்னுடைய வாயை பிளந்து கொண்டு ஆச்சரியமாக பார்த்தான். நேற்று அவனை அசிங்கப்படுத்தியது மாதிரி இன்று சூர்யாவை அவனால் எதுவும் செய்ய முடியாது. அது மட்டுமின்றி நேற்று சூர்யாவிற்காக அவள் கோபப்பட்டது அவன் கண்முன் வந்து போனது. இருவரையும் அன்பாக வீட்டுக்குள் அழைத்துச் சென்றான். போர்டிகோவிலிருந்து வீட்டுக்குள் செல்லும் பாதை அமைக்கப்பட்டிருந்தது. போக போக வீட்டிலுள்ளே இருந்த இன்டீரியர்ஸ் கண்ணை கவரும் விதத்தில் இருந்தது. ஒரு பெரிய அரச மாளிகைக்குள் நுழைந்த ஒரு தோற்றத்தை தந்தது. நீங்க என்னோட ஸ்டார்ட் அப் கம்பெனி கூட டீல் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னோட ஹோட்டலுக்கும் என்னோட வீட்டுக்கும் எல்லா இன்டீரியரும் பண்ணது இந்த டீம் தான் என்று அங்கு அமர்ந்திருந்த முத்துவை கை காட்டினான் பிரதாப்.
பரம்பரை ஹோட்டல் அனைத்திற்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் செய்தது முத்துதான். பிரதாப்புக்கு இன்டீரியர் டெக்கரேஷன் பற்றி எதுவும் தெரியாது என்றாலும் அதனை வைத்து பிசினஸ் செய்ய அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. ஆர்எஸ்பி குரூப் டூரிசம் ப்ராஜெக்டில் எப்படியாவது இடம் பிடித்திட வேண்டும் என்று பிரீத்திக்கு நேற்றிலிருந்து பல முறை கால் செய்து விட்டான் பிரதாப். பிரீத்திக்கும் பரம்பரை இன்டீரியர் பிடித்திருந்ததால் அதை பற்றி விசாரிக்க அவளே பிரதாப்பை தேடி வந்தாள். பிரீத்தி மேடம், இது எல்லாமே எங்களோட இன்டீரியர் கேட்டலாக்ஸ். அப்புறம் இது எல்லாமே நாங்கள் பெரிய பெரிய பில்டிங்ஸ்ல பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இது எல்லாத்தையும் நீங்க சாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். இதே மாதிரியும் பண்றதுக்கு எங்க டீம் ரெடி. வாவ், எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு டீலிங் ஓகே தான், ஆனா ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்க மாதிரி இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா என்று பிரீத்தி கேட்கும் போதே முத்து ஏதோ சொல்ல வர அவசரமாக பிரதாப் அவனை முந்திக்கொண்டு, நீங்க பண்றது சின்ன ப்ராஜெக்ட் இல்ல, பெரிய ப்ராஜெக்ட். இதுல காசு கம்மி பண்ணா குவாலிட்டி காம்ப்ரமைஸ் ஆகும் என பிரதாப் கூற பிரீத்தி சிறிது நேரம் யோசித்தாள். யா, அதுவும் கரெக்ட் தான். அக்ரிமெண்ட்லாம் ரெடியா இருக்கா என்ற பிரீத்தி தன்னுடைய ஹேண்ட்பேக்கில் இருந்த பேனாவை தேடிக் கொண்டிருந்தாள். உடனே பிரதாப் அங்கிருந்து முத்துவை பார்த்து சிரித்தான். ஆனால் அந்த சிரிப்பில் விஷத்தன்மை கலந்திருந்தது. எங்க சைன் பண்ணணும் என்ற பிரீத்தி பிரதாப் வைத்திருந்த டாக்குமெண்டை கையில் வாங்கினாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் சூர்யா. பிரதாப் மீது சூர்யாவுக்கு முன்பு இருந்தே நம்பிக்கை இல்லை. அதனால் வரும் வழியிலேயே போனில் அட்வொகேட் வாசுதேவனிடம் விவரத்தை கூறி அந்த இன்டீரியர் டெக்கரேஷன் கம்பெனிக்கு சென்று விசாரிக்க சொன்னான். அவருடைய மெசேஜுக்காக காத்திருந்தான் சூர்யா. பிரீத்தி டாக்குமெண்ட்ஸில் சைன் செய்ய போவதற்கு முன் அட்வொகேட் வாசுதேவனிடமிருந்து மெசேஜ் வந்தது. பிரீத்தி, ஒரு நிமிஷம், சைன் பண்ணாத என்ற சூர்யா மெசேஜை பார்த்தான். ஒரு நிமிஷம், அந்த டாக்குமெண்ட்ஸை நான் பார்க்கலாமா என சூர்யா கேட்க பிரீத்திக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. எல்லாம் சரியாதான் போயிட்டு இருக்கு சூர்யா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டுக்கொண்டே டாக்குமெண்டை சூர்யாவிடம் கொடுத்தாள் பிரீத்தி. ஒன்னும் இல்ல பிரீத்தி, சும்மா ஒரு வெரிஃபிகேஷன் தான். பிரதாப், உங்களோட போனுக்கு நான் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கேன், செக் பண்ணுங்க என்ற சூர்யாவின் பார்வை பிரதாப்பின் பக்கம் திரும்பியது. நடுங்கிக் கொண்டே தன்னுடைய செல்போனை ஓபன் செய்து பார்த்தான். இதுல ஏதோ மிஸ்டேக் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் வேணா இன்னொரு தடவை அந்த டாக்குமெண்ட்டை ரிவைஸ் பண்ணிட்டு தரேன் என்று வேகமாக சூர்யா கையில் இருந்த அந்த டாக்குமெண்ட்டை வாங்கினான் பிரதாப். டாக்குமெண்ட்டை எடுத்த பிரதாப்பின் கையை பிடித்த சூர்யா, ஆஸ் அ ஃப்ரெண்டா ஹெல்ப் பண்றதா இருந்தா ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. பணம் சம்பாதிக்க நிறைய வழி இருக்கு. இப்படி ஃப்ரெண்ட்ஷிப் பேரை யூஸ் பண்ணி கொள்ள அடிக்க பார்க்காதீங்க. நாளைக்கு கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் பிரீத்தியோட டேபிள்ல இருக்கணும். இப்ப நினைச்சா கூட இந்த டீலிங்க வேணான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா பிரீத்திக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன் என சூர்யா பிரதாப்பை எச்சரித்து விட்டு பிரீத்தியை அழைத்து கொண்டு அங்கிருந்து கிளம்பினான். பிரதாப் இப்படி பண்ணுவான்னு நான் யோசிக்கல சூர்யா, நீ எப்படி கண்டுபிடிச்ச என பிரீத்தி குழப்பத்துடன் காரை ஓட்டி கொண்டு வந்த சூர்யாவை பார்த்து கேட்டாள். தெரிஞ்ச ஒருத்தர் கேட்டு சொன்னாரு, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல. ரொம்ப பசிக்குதுல, எங்கேயாவது போய் சாப்பிடலாமா என்று சூர்யா சட்டென்று பேச்சை மாற்றினான். இங்க ஒரு கடை இருக்கு, அங்க சமோசா சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம அங்க போகணும், கண்டிப்பா உனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் என்று பிரீத்தியை எதுவும் பேச விடாமல் வண்டியை வேகமாக சூர்யாவுக்கு தெரிந்த குறுக்கு பாதையில் செலுத்தினான். அப்பொழுது சூர்யாவின் வண்டிக்கு 10 அடி தள்ளி 50 வயது மதிப்புத்தக்க ஒரு பெண் ஓடி வந்து கீழே விழுந்தாள். ஐயோ, யாராவது என்ன காப்பாத்துங்களேன், இந்த வண்டிக்காரன் என் மேல ஏத்திட்டான் என்று கத்திக்கொண்டே அந்த பெண்மணி தரையில் விழுந்தபடி அழுது கொண்டிருந்தாள். சூர்யா கணித்தது போல கீழே விழுந்து கிடந்த அந்த பெண்மணி சுந்தரியத்தை தான். சுந்தரி வனிதாவின் அண்ணனின் முன்னாள் மனைவி. அவருடைய நடவடிக்கைகளும் செயலும் சரியில்லாததால் வனிதாவின் அண்ணன் சுந்தரியை பிரிந்தார். மற்றவர்களை ஏமாற்றி அவர்களிடமிருந்து பணம் பறிப்பது, திருடுவது என்று இருந்த சுந்தரிக்கும் வனிதாவின் அண்ணனுக்கும் இதனால் பல சண்டைகள் ஏற்பட்டது. சுந்தரியை திருமணம் செய்து பல கஷ்டங்களை சந்தித்தார் வனிதாவின் அண்ணன். சில வருடங்களுக்கு முன்புதான் சுந்தரியை டிவோர்ஸ் செய்தார். காரில் இருந்து இறங்கிய பிரீத்தி, சுந்தரியத்தை நீங்களா என்று பிரீத்தி ஆச்சரியமாக கேட்டாள். புது ரக காரில் பிரீத்தி வந்து இறங்கியதையும் உள்ளே டிரைவர் சீட்டில் சூர்யா இருப்பதையும் சுந்தரி பார்த்தாள். பிரீத்தியை போலவே அவளும் ஆச்சரியத்தில் எதுவும் பேசாமல் நின்றாள். எம்மாடி அம்மா, இத்தா தண்டி காரை வச்சு 2 பேர் உள்ள இடிக்க பாத்தீங்க. போனா போது இந்த ஏழை உசுறுதானு ஏத்தி கொல்ல பாத்தீங்களா? சூர்யாவையும் பிரீத்தியையும் புது காரில் பார்த்த சுந்தரி இவர்களிடமிருந்து எப்படியாவது இன்றைக்கு பணத்தை கறந்துவிட வேண்டும் என்று புதியதொரு திட்டத்தை தீட்டினாள். அத்தை, நான் உங்களை இடிக்கவே இல்ல, அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன் இப்படி பொய் சொல்றீங்க? இந்த பொய் சொல்றதை எப்போதான் விடுவீங்க என்று பிரீத்தி கோபத்தில் சற்று தன்னுடைய குரலை உயர்த்தி பேசினாள். ச்சே, கொஞ்ச நாளா யார் மூஞ்சிலெல்லாம் முழிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்க வேண்டியதா இருக்கு என்று கோபத்துடன் காரிலிருந்து கீழே இறங்கி வந்தான் சூர்யா.
நான் இடிச்சேன்னு சொல்றீங்க, ஆனா இடிச்சதுக்கு அடையாளமா உங்க உடம்புல எந்த காயமும் இல்லையே. பணம் புடுங்குற ஐடியாலாம் இங்க ஒர்க் அவுட் ஆகாது. வேற இடத்த பாருங்க. வா பிரீத்தி, கிளம்பலாம். இவங்க கிட்டலாம் நமக்கு என்ன பேச்சு என்று சூர்யா சொன்னதும் பிரீத்தியும் எதுவும் பேசாமல் காரை நோக்கி நடந்தாள். பிரீத்தியை கார் உள்ளே ஏற விடாமல் கதவின் முன்னே வேகமாக ஓடிப்போய் நின்றாள் சுந்தரி. அப்பொழுது அங்கு லேசாக பிரீத்திக்கும் சுந்தரிக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதை பார்த்த சூர்யா வேகமாக ஓடி வந்து சுந்தரியை தள்ளிவிட்டதில் அவள் கீழே விழுந்தாள். ஐயோ, இதை கேட்க யாரும் இல்லையா? வயசான ஒரு பொம்பளையை இவங்க 2 பேரும் மாறி மாறி அடிக்கிறாங்களே என்று சுந்தரி அழும் குரலை கேட்டு மனோகரன் வேகமாக ஓடி வந்தான். அம்மா, என்னாச்சு? யார் உங்களை அடிச்சா? ஏன் அழுவுறீங்க என பதட்டத்துடன் கீழே விழுந்திருந்த சுந்தரியை தூக்கி அருகே இருந்த கல்லில் அமர வைத்தான். மனோகரன் சுந்தரிக்கும் வனிதாவின் அண்ணனுக்கும் பிறந்த ஒரே மகன். படிப்பில் ஆர்வமில்லாமல் தன்னுடைய படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டான். அடிதடி ரவுடித்தனம் என்று தெரிந்து கொண்டிருந்த மனோகரன் இப்பொழுது அதே ஏரியாவில் ஒரு மினி தாதாவாக சுற்றி கொண்டிருக்கிறான். சுந்தரியுடன் சேர்ந்து மற்றவர்களிடமிருந்து பணம் பறிப்பது, திருடுவது போன்ற வேலைகளை செய்வான். என்ன தைரியம் இருந்தா என் அம்மா மேல கை வச்சிருப்ப என்று மனோகரன் ஆக்ரோஷமாக தன் கையில் இருந்த இரும்பு ராடை வைத்து சூர்யாவின் நெற்றியில் ஓங்கி அடித்தான்.